Silly Tunes TV. ராமாபுரங்கிற ஒரு கிராமத்துல செல்வந்தர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அதே ஊர்ல ராமு அப்படிங்கிற ஏழை மனிதரும் வாழ்ந்து வந்தாரு. அவரு அதே ஊர்ல காய்கறி வித்து தன்னோட குடும்பத்தை நடத்தி வந்தாரு. ஆனா அந்த ஊர்ல வாழ்ற செல்வந்தர்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் சண்டையும் பிரச்சனையாவுமே இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு பார்த்தாங்க. ரொம்ப நாளா சுத்தம் பண்ணாம இருந்த கோயிலை சுத்தம் பண்ணி அந்த சாமிக்கு ஒரு பூஜை நடத்தினாங்க. இதையெல்லாம் கடவுள் மேல இருந்து பார்த்துட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவரவர் வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. வெளியூர்ல இருந்து ஒரு வயசான அம்மா பிச்சை எடுத்துக்கிட்டே ராமாபுரத்துக்கு வந்தாங்க. அவங்க ரொம்ப பசியா இருந்ததுனால ராஜு வீட்டை தேடி போனாங்க. ஐயா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்க ஐயா. நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது ஐயா. யாருமா நீ? நான் காலையில வேலைக்கு கிளம்ப நேரமா பார்த்து பிச்சை கேட்டு வந்திருக்கேன். இங்க சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லை, போ போ. சத்தம் கேட்டு உள்ள இருந்து விமலா வெளியே வந்தாங்க. என்ன ஆச்சு? என்ன இங்க சத்தம்? இங்க காலையிலே பிச்சை கேட்டு வந்திருக்காங்க. இங்க சாப்பாடுலாம் ஒண்ணும் இல்லைன்னு போ சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா, இருங்க வரேன் அப்படின்னு உள்ள போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. உனக்கு பணம் அதிகமா போச்சா? ஒருத்தவங்கள போய் பாரு, அவங்க பணம் எவ்வளவு சிக்கனமா செலவு பண்றாங்கன்னு. நீ ஏன் வர்றவங்களுக்கு போறவங்களுக்கெல்லாம் இப்படி வீணா செலவு பண்ணிட்டு இருக்கிற? இருங்க இருங்க, எதுவும் தெரியாம பேசாதீங்க. நேற்று சாதம் கெட்டு போச்சு, அதை கீழே கொட்ட போனேன். அப்பதான் அந்த அம்மாவோட சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் அதை அந்த அம்மாவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விமலா உள்ள போயிட்டாங்க. பசியோட அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு அந்த பாட்டிமா மரத்தடிக்கு போனாங்க. அவங்க சாப்பாட்டை கீழே வச்சுட்டு அதை உத்து பார்த்தப்ப அதுல ஃபுல்லா புழுக்கள் ஊறிட்டு இருந்துச்சு. அதை உடனே எடுத்து கீழே போட்டுட்டு அவங்க பசி தாங்க முடியாம மறுபடியும் வேறொரு வீட்டை தேடி போனாங்க. அம்மா, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா, ரொம்ப பசிக்குதுங்கம்மா. யாருமா நீ காலையில வந்து நின்னுட்டு குழம்பு கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிற? அம்மா, நான் பிச்சை எடுத்து பிழைக்கிறோம்மா, எனக்கு பசிக்குதுமா. நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ஏதாவது கொஞ்சம் கெட்டு போகாத சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா. நான் உனக்கு சாப்பாடே இல்லைன்னு சொல்றேன், நீ கெட்டு போகாத சாப்பாடு கேக்குறியா? சாப்பாடுல எதுவும் இல்லை, போ போ. அவங்க அந்த அம்மாவுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காம அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாங்க. அவங்க பசியோட அங்கிருந்து ஃபாத்திமா வீட்டை தேடி போனாங்க. அம்மா அம்மா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்கம்மா. நீங்க இன்னும் செல்வத்தோட இதை விட நல்லா இருக்கணும்மா. எனக்கு சாப்பாடு இருந்தா ஏதாவது கொடுங்கம்மா. இங்க சாப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, போ. நீ சொல்லிதான் நான் செல்வத்தோட வாழ போறேனா? நான் ஏற்கனவே நல்ல செல்வத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா கோவத்தோட உள்ள போயிட்டாங்க. அந்த பாட்டி மறுபடியும் பசியோட நடக்க தொடங்கினாங்க. அந்த அம்மா அப்படியே நடந்துக்கிட்டு பசியோட அந்த ஊர்லேயே ஏழையான ராமு வீட்டை வந்தடைஞ்சாங்க. அப்போ ராமு அவர் குடும்பத்தோட வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த வயசான அம்மா அவங்க வீட்டை பார்த்துட்டு, ஐயோ, இவங்க கிட்ட சாப்பாடு கேட்குறதா? இவங்களே ரொம்ப ஏழ்மையா இருக்காங்களே, இவங்க கிட்ட நமக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நான் எப்படி கேட்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னாங்க. இத பார்த்த ராமு, அம்மா, யாரு நீங்க? ரொம்ப நேரமா இங்கேயே நின்று எதையோ யோசிச்சுட்டே இருக்கிறீங்களே. ஐயா, நான் காலையில இருந்து சாப்பிடலையா. இந்த ஊர்ல இருக்கிற நிறைய வீட்டுக்கு போயிட்டேன், யாருமே பச்சை தண்ணி கூட கொடுக்கலையா. அதுதான் உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐயோ அப்படியா, வாங்கம்மா சாப்பிடலாம். லட்சுமி, அந்த அம்மாவுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுமா. அம்மா வாங்கம்மா, வந்து உட்காருங்கம்மா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி உள்ள போய் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. அம்மா, இந்தாங்கம்மா சாப்பாடு, இங்க உட்காந்து நீங்க வயிறார சாப்பிடுங்க. அம்மா, நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலம்மா, ரொம்ப பசியோட இருந்தேன். இந்த ஊர்ல இருக்கிற நிறைய வீட்டுல போய் கேட்டேன், யாருமே எனக்கு சாப்பாடு தரலம்மா.
நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. நீங்க இன்னும் நிறைய செல்வங்கள் பெற்று வாழணும்மா. அழாதீங்கம்மா, வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இருந்து அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து நடக்க தொடங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ராமு வழக்கம் போல காய்கறிகள் விற்க கிளம்பிட்டாரு. அவருக்கு வழக்கத்தை விட நல்லபடியா வியாபாரம் நடந்துச்சு. தொடர்ந்து நல்லபடியா வியாபாரம் நடந்ததால அவர் அதே ஊர்ல சொந்தமா ஒரு கடை ஆரம்பிச்சாரு. ஆனா ராமாபுரத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன பூஜை செஞ்சிட்டும் அங்க இருக்கிற சண்டையும் சங்கடங்களும் எதுவுமே மாறல. அது அப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சு. மறுபடியும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலான்னு கூடி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு முனிவர் வந்தாரு. இவங்க என்ன பேசுறாங்கன்னு நின்னு கவனிச்சுட்டு அவர் அவங்க கிட்ட வந்து, நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, அதுக்குண்டான தீர்வை நான் சொல்றேன். ஐயா, இந்த ஊர்ல வாழ்ற மக்களுக்கு செல்வத்தில் எந்தவித குறைவும் இல்லையா. ஆனா இங்க வாழ்ற மக்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் எப்பவுமே இருந்ததில்ல. நாங்க இதுக்காக பூஜைகள் செஞ்சோம், அதுல எங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்கல. உடனே அந்த முனிவர் அமர்ந்து தியானம் பண்ண தொடங்கினாரு. அவரு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சாரு. உடனே அவங்க கிட்ட இப்படி கேட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஒரு வயசான அம்மா பிச்சை கேட்டு வந்தாங்களா? ஆமா 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 வந்தாங்க. ஆமா வந்தாங்க. அதாங்க. ஆனா நீங்க அவங்கள வயசானவங்கன்னு கூட பார்க்காம அவங்கள கடுமையா பேசியும் திட்டியும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமையும் அவங்கள அழுக வச்சு அனுப்பியிருக்கீங்க. அதனால வந்த பிரச்சனைகள் தான் இதெல்லாம். இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து வாழணும். தான தர்மம் தான் இருக்கிறதுலயே பெரிய கடவுள். இனிமேலாவது இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழுங்க. சந்தோஷமும் நிம்மதியும் தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில அவங்க இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தாங்க. அதனால அவங்களுக்குள்ள சந்தோஷமும் நிம்மதியும் தானாகவே வர தொடங்கிருச்சு. குழந்தைங்க எல்லாரும் சிரிச்சு ஆனந்தமா விளையாட தொடங்கிட்டாங்க. பெரியவங்களுக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியான தூக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு.